மழை காதலன் பூமி பெண்ணை தொட்டு ஈரடிப்பாக்கி எங்கள் மனைகளை எல்லாம் சந்தோஷமாக்கிக் கொண்டிருந்த இந்த நேரத்தில் பாரதி நாட்டிய கல்லூரி வழங்குகின்ற நாட்டிய அமிர்தம் காண வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். வள்ளுவன் சொல்லுவான், வானென்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிர்தம் என்று உணரப்பாச்சு என்று மழையை பற்றி சொல்லுவார். வானத்திலே இருந்து இறங்கி வந்து பூமியை குளிர்விப்பதால் பூமியை வாழ வைப்பதால் அந்த மழைக்கு அமிர்தம் என்று பெயர் என்று. உண்மைதான், நாங்கள் வாழ்வது அந்த மழையால். அது அமிர்தம் தான். அதே அமிர்தம் இன்றைக்கு இந்த இடத்திலே எங்களை வாழ்வித்துக் கொண்டு இருக்கிறது. என்ன ஒரு பெயர் பொருத்தம் பாருங்களே, நாட்டிய அமிர்தம். இந்த பெயரை எடுக்கின்ற பொழுது எங்களுடைய ஆசிரியை எத்தனை தரம் கேட்டிருப்பாரு, இது நல்லா இருக்கா டீச்சர், இந்த பெயர் நல்லா இருக்கா என்று எங்களுடைய ஆசிரியை ஷியாமா தயாளன் அவர்கள் பல முறை அழைத்து கேட்டார், இந்த பெயர் வச்சால் நல்லா இருக்குமா? உண்மைதான், எது பொருத்தமோ அதை இறைவன் தருவார், இறைவனை நம்பியவர்களுக்கு என்பதற்கு இந்த பெயர் ஒரு பொருத்தம். அதே போல நான் உண்மையாக இந்த நிகழ்ச்சியை முதலிலே இருந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தேன். ஆனால் ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு எமர்ஜென்சி காரணமாக என்னால் வர முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு பகல் பொழுது வரை எனக்கு வர முடியுமா இல்லையா என்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் டீச்சர் சொன்னா, இல்ல டீச்சர், எனக்கு மனம் சொல்லுது, எந்த கடவுள் சொல்ற நீங்க வருவீங்கள் என்று சொன்னார். அதே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தந்தது. உண்மையாக அவருடைய நம்பிக்கையும் என்னுடைய இறை நம்பிக்கையும் தான் இந்த மேடைகளில் இப்பொழுது நான் நிற்கிறேன். அதற்கு அந்த இறைவனுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டே இந்த நாட்டிய அமிர்தம், நான் வருகின்ற பொழுது அந்த கலைவாணிக்குரிய சரஸ்வதிக்குரிய அந்த நடன நிகழ்வை பார்த்தேன். உண்மையாக பூரிப்பாக இருந்தது. என்ன ஒரு அழகான அந்த கலைவாணியை அப்படியே கொண்டு வந்தது போல அந்த நடன உருப்படி இருந்தது. இப்பொழுது நான் என்னுடைய இந்த செவ்வாய்க்கு வருகிறேன். அது கூட அப்படித்தான். டீச்சர், முருகனுக்கு ஒரு நல்ல பெயர் வைக்க வேண்டும். அவர் அந்த டீச்சர் என்று கூப்பிடுவது இருக்கிறது. ஒரு குழந்தை அம்மாவை வந்து அம்மா என்று அழைப்பதை போல டீச்சர் அவருடைய இயல்பு அது. அப்படி ஒரு எல்லோரையும் அவருடைய அந்த வார்த்தையிலும் குரலிலும் கட்டி வைக்கக்கூடிய ஒரு ஆளுமை ஷியாமா டீச்சருக்கு இருக்கிறது. அதே நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம். அவரிடம் வயதை இளையவராக இருந்தாலும் மிக ஒரு திறமைகளை தாண்டி நல்ல பண்புகளை கொண்ட ஒருவர் என்பதை நீங்கள் எல்லோருமே ஒத்துக்கொள்வீர்கள், எனக்கு தெரியும். அவர் முருகனுக்கு நல்ல பெயர் வைக்க வேண்டும் என்று நானும் சொல்லி சொல்லி நித்திரை கொள்ளாமல் இருவரும் இரவிரவாக அந்த பெயர் இந்த பெயர் அப்படி என்று அவருக்கு அவருடைய மனதில் அது தைக்க வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம். டீச்சர் அவர் சொல்லிக்குள்ள அப்படி தைக்க வேண்டும், அப்படி அது எடுத்துக் கொடுக்க வேண்டும். அவர் உண்மை, அதைத்தான் நானும் விரும்பினேன். ஆனால் கடைசியாக செவ்வாய் என்ற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார். ஆனால் அது உண்மையாக இந்த நாட்டிய நாடகத்திற்கு செவ்வாய் தான். இந்த நாட்டிய நாடகம் உண்மை. நான் பார்த்து கொண்டு இருந்த பொழுது தொடக்கத்தில் இருந்து முடிவு வரை ஒரு திரைப்படம் மாதிரி, நாட்டிய நாடகம் என்று சொல்ல முடியாது, ஒரு திரைப்படத்தை பார்த்த ஒரு பிரமிப்பு. அதிலும் அந்த இசை பேஸ் மியூசிக்கோடு வருகின்ற பொழுது நெஞ்சபடி அழைத்து கொண்டு இருந்தது. அது ஆரம்பத்திலே ஒரு சின்ன நான் ரசித்த ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நீங்கள் தான் பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். அந்த ஆசிரியனுடைய அந்த கற்பித்தலுக்குரிய அந்த நேர்த்தியை நான் அதனை பார்த்தேன். அந்த சிவன் முன்னால் வந்து நடனம் ஆடி விட்டு பின்னால் போகின்ற பொழுது திருப்பியே பார்க்கவில்லை. அப்படியே அந்த தாழக்கட்டோடு போய் குறைந்தபட்சம் நாங்கள் என்ன செய்வோம், அந்த இருக்கை சரியாக அந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோமா என்று கடைக்கண்ணாலாவது அதை நிச்சயப்படுத்திக் கொள்வோம். ஆனால் சிவன் அது எதுவுமே செய்யவில்லை. போன அதே பாணியில அப்படியே அமர்கிறார். என்ன ஒரு நம்பிக்கை தான், சரியாகத்தான் அந்த தாழக்கட்டுக்கு இசைவாக அந்த இடத்தை அடைகிறேன் என்ற ஒரு நம்பிக்கை எத்தனை பயிற்சியின் பின்னால் வரக்கூடியது. ஒரு கடைக்கண் பார்வை கூட இல்லாமல் அந்த இடத்திலே இருந்து அந்த சிவனை உண்மையாக நாங்கள் எல்லோரும் பாராட்ட வேண்டும், குருவை அனைவரும் பாராட்ட வேண்டும். அவருடைய அந்த பயிற்றுவித்தல், இத்தனை அடியிலே நீ பின்னால் போகின்ற பொழுது அங்கே உனக்கான இருக்கை இருக்கும் என்ற அந்த பயிற்சி இருக்கிறது. அதுக்கு அவர் கடுமையாக உழைத்திருக்க வேண்டும். அதை தொடர்ந்து அந்த இன்னொன்று நான் ரசித்த உண்மையாக
சேலைகள் கட்டி ஒரு அசுர குலம் என்பதை வித்தியாசமாக காட்டுவார்கள். இங்கே நான் ரசித்த விஷயம், அசுரர்கள் கூட என்ன அழகாக இருந்தார்கள். அதுதானே மானிடம், அதுதானே எங்களுக்கு வேண்டும். தெய்வீகம் என்பது, மானுடம் என்பது என்ன? எந்த கெட்டவனாய் இருந்தாலும் அவனையும் நாங்கள் சம மரியாதையோடு நோக்க வேண்டும். என்ன அழகாக அந்த அசுரர்கள். இன்னொரு பிரமிப்பை பார்த்து நான் மிக முன்னால் இருந்தபடியால் அவர்களுடைய அந்த வெளிப்பாட்டினை பார்த்தேன். அந்த சிரிக்கின்ற பொழுது அவர் இயல்பாக சிரித்தார்கள். எந்த கூச்சமும் இல்லாமல் ஒரு ஆணவத்தோடு அசுரர்கள் சிரிப்பதை அப்படியே அத்தனை பேரும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதுவெல்லாம் சாதாரணமாக எல்லாரும் செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், பெண்கள் குழந்தைகள் வெட்கம் கொண்டவர்கள், கூச்ச சுபாவம் கொண்டவர்கள். என்னதான் பயிற்சி செய்தாலும் மேடையில் வருகின்ற பொழுது, அதை செய்கின்ற பொழுது கொஞ்சம் கூச்சம் அவர்களுக்கு வரும். இவர்கள் எதுவுமே இல்லை, அத்தனை தன்னம்பிக்கையோடு அந்த போருக்குரிய அந்த ஒலியை எழுப்புகின்ற பொழுது கூட நான் பார்த்தேன். முன்னால் வருகின்ற பொழுது அப்படியே அவர்கள் அதை வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார்கள். தாங்கள் அந்த பாத்திரமாகவே மாறி இருந்த அந்த அற்புதத்தை பார்த்தேன். அதைவிட நல்ல பாடல்களினுடைய தெரிவு, அந்த திரையினுடைய காட்சி அங்கே வந்தது. அதற்கு அவர்கள் வாயால் கொஞ்சம் செய்திருந்தால் இன்னும் அது ஒருபடி மேலே போயிருக்கும். அந்த பாடல்கள் எல்லாம் மிக அருமையாக இறுதியாக வந்த மருதமலை மாமணியர் முருகையா என்ன அழகாக கொண்டு வந்து நிறைவு செய்திருந்தார். அதை அந்த ஆடை, காஸ்டியூம், உடை அலங்காரம் என்பது மிக மிக நேர்த்தி. அது எல்லோராலும் அப்படி ஒரே மேடையில் வருகின்ற பொழுது அப்படி கொண்டு வருவது மிக கஷ்டமாக இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த பெற்றோர்களும் அவரோடு சேர்ந்து கை கொடுத்து இத்தனை பேரையும் ஒரே அழகாக நேர்த்தியாக கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருந்தார்கள். எனக்கு அதை பார்க்கின்ற பொழுது ஒன்று ஞாபகம் வந்தது. மே 18 2 நாள் முன்னதாக, இன்றைக்கு மே 20. என்ன ஒரு பொருத்தப்பாடு. இந்த செவ்வாய் வருகின்ற பொழுது நான் என் மண்ணை நினைத்தேன். அந்த மண்ணினுடைய நினைவுக்கு மிக பொருத்தப்பாடாக இது இருந்ததோ என்று அதிசயிக்க வைத்தது. உண்மையாக நான் மனதார எங்களுடைய ஷியாமா தயாளன் அவர்களை பாராட்டுகிறேன். அவரோடு துணை வைக்கின்ற மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லோரையுமே பாராட்டுகிறேன். அவருடைய ஆண்டு விழாவிலே இது ஒரு நட்சத்திரம், ஒரு நிலவு. அவர் இன்னும் சில விஷயங்கள் இனித்தான் உங்களுக்கு அவர் சொல்லுவார். மற்ற ஆசிரியர்கள் செய்யாத சில புதிய விஷயங்களை அவர் அறிமுகப்படுத்துவதிலே ஆசையோடு இருக்கிறார், அவளோடு இருக்கிறார். அதற்கெல்லாம் இறைவனிடம் இருந்து அவருக்கு நல்ல பலன் கிடைக்க வேண்டும். அவருக்கும் அவருடைய உறுதுணையாக இருக்கக்கூடிய கணவருக்கும், அவரும் அவரை போலவே பட்டியலை சிறந்த ஒருவர். இருவரும் நீண்ட நெடுங்காலம் இந்த கலைத்துறைக்கு சேவை ஆற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த தருணத்தை